இப்போ நம்ம மனசு அனலாக இருக்கா, குளிராக இருக்கா, வெதுவெதுப்பாக இருக்கிறதுக்கு ஒரு சுயாவி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறர்கிட்ட மீது அன்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம மனசு அனலாக இருக்குது. அதே இது பிறர்கிட்ட மேலே உள்ள வெறுப்பு, அவங்க மேலே ஒரு கசப்பு அவங்க இருந்துச்சுன்னா, நம்ம கோபம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம மனசு வந்து குளிராக இருக்குன்னு அர்த்தம். எதுவுமே இல்லை, மற்றவங்கள நினச்சி எனக்கு கசப்பும் இல்லை, அவங்க மேலே அன்பும் இல்லை, நான் வந்து எதுவுமே இல்லாமல் வெறுமையாக இருக்குன்னா நம்ம மனசு வெதுவெதுப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். யோவான் 13:35 என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பாக இருங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஸோ கடவுள் அவர் தான் விரும்புகிறாரு. லூக்கா 11:24-26 வசனம் என்ன சொன்னால், நம்ம மனசு வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கிறது ஆபத்து. வெறுமையாக நம்ம மனசு இருந்துச்சுன்னா நம்மளுடைய முன்னிலை காட்டிலும் ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஸோ நம்ம வந்து மனசில் ஒன்று அனலாக இருக்க கடவுளுடைய சீசனாக ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொண்டு யார் மீது எந்த கசப்பும் இல்லாமல் கடவுளுடைய உண்மை சீசனாக தேவனுக்காக அனல் கொண்ட மனிதராக நம்ம வாழணும்.